ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீக்கெண்ட் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. காலையில் எழுந்திரிச்சு கிச்சனுக்கு வந்ததுமே ஏதாவது ஹெல்த்தியாக தான் குடிக்கலான்னு சொல்லிட்டு டர்மரிக் தான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். என் ஹஸ்பண்டுக்கு எப்போவுமே நான் வந்து டர்மரிக் மில்க் போட்டு கொடுப்பேன். ஆக்சுவலாக பவுட்ரு தான் போட்டு டர்மரிக் மில்க் பண்ணி கொடுப்பேன். இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக டர்மரிக் இருக்குல்ல, இதில் தான் மில்க் பண்ண போகிறேன். ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே ஊர்லேருந்து வரும்போது வந்து மஞ்சள் தூள் இருக்குல்ல, அது அம்மா வந்து பவுட்ரு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து எப்போவுமே மஞ்சள் பால் பண்ணும்போது வந்து டர்மரிக் மில்க் பண்ணும்போது அதில் போட்டு அப்படி தான் ஹஸ்பண்ட் கொடுப்பேன். பார்த்தீங்கன்னா அது ஊர்லேருந்து கொண்டு வந்தது ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ கடையிலேருந்து தான் பேக்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு தெரில. அது வந்து மில்கில் போட்டு கொடுத்து யூஸ் இருக்குமான்னு எனக்கு தெரில. ஸோ வந்து ஃப்ரெஷ்ஷாக கடையிலேருந்து டர்மரிக் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதில் தான் டர்மரிக் மில்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாலில் மஞ்சள் போட்டு குடிக்கிறது எனக்கு பிடிக்காது, டேஸ்ட்டே பிடிக்காது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கப்பில் வந்து இந்த க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இல்லை பச்சை மஞ்சள், இதை வந்து இந்த கப்பில் போட்டுட்டு இதில் வந்து ஹாட் வாட்டர் நல்ல சூடாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே இந்த கப் அதில் வச்சிட்டோன்னா அந்த டர்மரிக் வந்து தண்ணியில் இறங்கிரும். ஸோ அதை வந்து சூடாக சிப் பை சிப்பாக குடிச்சிட்ருப்பேன். எனக்கு இதுதான் பிடிக்கும். இந்த டர்மரிக் இருக்குல்ல, மஞ்சள் வந்து பாலில் போட்டு குடிக்கிறதா இருக்கட்டும், தண்ணியில் சேர்த்து குடிக்கிறதா இருக்கட்டும், நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது. ஜாயின்ட் பெயின்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறமா வந்து அயன் டிஃபிஷியன்சி இருந்தால் எடுத்துக்கலாம். சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கொஞ்ச நேரம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணி சிப் பை சிப்பாக அதை குடிச்சு முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் வந்து தோசை தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. வீக்கெண்ட் மட்டும்தான் காலையில் ரிலாக்ஸாக எழும்ப முடியும். மற்ற டேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் 4:45 அலாரம் வச்சு அவசரமாக எழும்பி பிரேக்ஃபாஸ்ட்லாம் செய்ய வேண்டியிருக்கும். வீக்கெண்ட் ஹாலிடே பார்த்திங்கன்னா நல்லா ரிலாக்ஸாக தூங்கி மெதுவாக எழும்பினா போதும். ஸோ காலையில் எழுந்திரிச்சதுமே வந்து சிம்பிளாக அதை பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு தான் இன்றைக்கி தோசை பண்ணிகிட்ருக்கேன். தோசை மாவு ரெசிபி வந்து லாஸ்ட் வீக் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் சொல்லியிருந்தேன் நம்ம எவ்வளோ தோசை சுடுறதுக்கு மாவு தேவையோ அதை செப்ரேட்டாக எடுத்து அதில் உப்பு போட்டு அப்படி தான் நான் தோசை சுடுவேன்னு சொல்லிட்டு. நான் ஒரு வாட்டி தோசை மாவு அரைச்சேன்னா எனக்கு 2 நாளைக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு வாட்டி நான் செப்ரேட்டாக மாவு எடுத்து உப்பெல்லாம் போட்டு சுட்டாச்சு. இப்போ மீதி மாவு வந்து கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட் சுடுறதுக்கு. ஒருத்தங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க, தோசை வந்து இரும்பு தோசைக்கல் இருக்குல்ல, அதில் சுட்டோன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்கிட்ட வந்து இரும்பு தோசைக்கல் இல்லை. நீங்கள் சொன்னது நோட் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம் ஃப்யூச்சரில் நான் வந்து இரும்பு தோசைக்கல் வாங்கினேன்னா அதில் சுட்டு பார்க்குறேன் நல்லா வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தோசை கூட வந்து இட்லி பொடி பண்ணியிருந்தேன்ல, இதோட ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலில். ஷார்ட்ஸில் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி தோசைக்கு வந்து இட்லி பொடி, அதுக்கப்புறமா வந்து தேங்காய் சட்னியும் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிளாக தான் போயிட்டு இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு ஹாலிடே வேறு, கொஞ்சம் லேசியாக தான் இருந்துச்சு காலையில். இதுக்கு கூடவே வந்து எக் தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். சில பேர் வந்து முட்டை தோசை பண்ணுவீங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா முட்டை தோசை டேஸ்ட் பிடிக்காது. ஸோ நான் எப்போ தோசை பண்ணாலுமே வந்து முட்டை வந்து செப்ரேட்டாக பண்ணி தான் தோசை கூட சாப்பிடுவேன். என் ஹஸ்பண்டுக்கு அந்த மாதிரி தான் சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம் காலையில் வந்து சிம்பிளாக தோசை தான் சொல்லிட்டு. ஆனால் அதுவும் வேலை தான் இல்லையா? காலைல எழுந்திரிச்சு என்னெல்லாம் பண்ணுறோம். ஸோ எந்த வேலை கிச்சனில் பண்ணுற எந்த வேலையுமே வந்து ஈஸி கிடையாது, எல்லாமே கஷ்டம்தான். அது என்னவோ தெரில, ஹாலிடே வந்தாலே வந்து எல்லோரும் வீட்டில் ஹாலிடே ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. நமக்கும் ஹாலிடே மூடு வந்துடுது. ஆனால் அப்படிலாம் ரிலாக்ஸ் பண்ண முடியாது. வழக்கம் போல் நமக்கு வந்து நார்மலாக இருக்கிற வேலையோட டபுளாக தான் இருக்கும் ஹாலிடே டைமில். இப்போ நாங்கள் மேஷை கூட்டிகிட்டு எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஆக்சுவலாக நானும் என் ஹஸ்பண்ட் வந்து ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் கிளம்புறோம். ஸோ ஃபிஷ் மார்க்கெட் போனாலே என் பசங்க 2 பேரும் வரமாட்டாங்க. மேஷ் எதுக்கு கூட கூப்பிட்டு போகிறோன்னா, அவனை குளிப்பாட்டுறதுக்காக தான் கூப்பிட்டு போகிறோம். நாங்கள் இன்றைக்கி வந்து ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு கிளம்பணும்னு பிளான் பண்ணப்போமே வந்து சரி மேஷை என்னை கூப்பிட்டு போய் குளிப்பாட்டி கூப்பிட்டு வரலான்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் பேசினதை மேஷ் கேட்டிருப்பானா என்னன்னு தெரில. ரெடி ஆகிட்டு மேஷை தேடினா காணோம். கட்டில் கீழே போய் ஒளிஞ்சு உட்காந்துட்டான். ஆக்சுவலாக அவனுக்கு எப்படி புரியுதுன்னு தெரில எங்களுக்கு. அதான் ஒரே இது. இவன் வந்து நம்ம பேசுறது இவனுக்கு புரியுதா என்னன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி தான் அவனை வெளியே கொண்டு வந்து கேஜில் வச்சு கூப்பிட்டு வந்தோம். அவனுக்கு இந்த குளிப்பாட்டை கொண்டு போகிறது, க்ரூமிங் பண்ணுறது எதுவுமே பிடிக்காது. ரொம்ப கஷ்டம் இவனை கூப்பிட்டு போய் க்ரூம் பண்ணி கொண்டு வர்றது. இதுக்கு முன்னாலே ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க எந்த சலூனில் நாங்கள் கொண்டு போகிறோன்னு சொல்லிட்டு. நாங்கள் எப்போவும் கொண்டு போகிறது வந்து ஹலா பெட்ஸ் பியூட்டி சென்டரில் தான் கொண்டு போவோம் அவனை வந்து க்ரூம் பண்ணுறதுக்காக. குளிப்பாட்டுறது, நெயில் கட் பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்து செப்பரேட் சார்ஜ் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து ஹேர் கட்டிங்கிறது வந்து ஃபுல் க்ரூமிங்கில் வரும். ஹேர் கட்டிங் ப்ளஸ் வந்து
குளிப்பாட்டுறது எல்லாம் சேர்த்து செப்பரேட் சார்ஜ் பண்ணுவாங்க. குளிப்பாட்டுறதுக்கு மட்டும் 80 dirhams சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து ஃபுல் க்ரூமிங் இருக்குதுல்ல, ஹேர் கட்டிங் குளிப்பாட்டுறது எல்லாமே சேர்த்து வந்து 160 dirhams சார்ஜ் பண்ணுறாங்க இந்த சலூனில். எப்பவும் போல் இன்றைக்கும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் அவனை குளிப்பாட்டுறதுக்கு. ஆக்சுவலாக வீட்லேயே நாங்கள் நெயில் கட் பண்ண ட்ரை பண்ணாலே அலோவ் பண்ண மாட்டேங்கிறான். ஸோ அதுக்காக தான் வெளியில் கொண்டு போய் அவனை வந்து சலூனில் கொண்டு போய் நெயில் கட் பண்ணுறது, குளிப்பாட்டுறதெல்லாம் பண்ணுறது. அங்கே சலூன்லேயே பார்த்திங்கன்னா யாரையுமே அவன் டச் பண்ண விடல. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் அவனை குளிப்பாட்டி எடுக்கிறதுக்குள்ளே. பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்கக்கிட்ட வந்து கேட் இருக்குது, நிறைய கமெண்ட்லாம் பண்ணுறீங்க. நீங்கள் உங்களோட கேட்டை வந்து எப்படி நெயில் கட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். ஏன்னா குட்டியாக இருக்கும்போது அழகாக காமிச்சு வந்துட்டு இருந்தான், இப்போ காமிக்கவே மாட்டேங்கிறான். அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இப்போ நாங்கள் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய மீன் வச்சுருந்தாங்க, நிறைய வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. ஸோ ஒன்றொன்னா பார்த்து வாங்கிட்டு இருந்தோம். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நண்டு வச்சுருந்தாங்க. ஸோ நான் எப்போ போனாலும் என் ஹஸ்பண்டை கேட்குறது நண்டு வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நல்லா நண்டெல்லாம் இருந்ததுனால வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக இது வந்து சமைக்கிறது என்ன ஈஸி தான், க்ளீன் பண்ணுறது வந்து அங்கேயே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் சமைக்கிறது பார்த்திங்கன்னா அதுவும் ஈஸி தான். சாப்பிட்றது தான் பெரிய விஷயம். இந்த நண்டு இருக்குல்ல, அதை சாப்பிட்றது தான் பெரிய வேலை. ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீனெல்லாம் வாங்கி க்ளீன் பண்ண கொடுத்துட்டு வழக்கம் போல் இளநீ குடிக்கலான்னு தான் வந்திருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா இளநியோட ப்ரைஸ் நார்மலாக வந்து 6 dirhamsக்கு தான் விற்றுட்ருந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் வாங்க போனப்போ ஒரு இளநியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 9 dirhams சொல்லியிருந்தாங்க. 9 dirhamsனால் இந்தியன் மணி வந்து 208 ரூபா பக்கத்தில் வருது, 208 rupees பக்கத்தில் வருது ஒரு இளநியோட ப்ரைஸு. கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் டேஸ்ட்டாக அது நல்லா இருக்கணும். வர வர வந்து இளநியோட டேஸ்ட்டும் கம்மியாகிட்டே போகுது. அந்தளவுக்கு நல்லாவே இல்லை. இவ்வளோ ரூபா கொடுத்து குடிக்கிறதுக்கு ஒர்த்தாவே இருந்த மாதிரி இல்லை. அந்த இளநீ ஷாப்பில் கேட்டால் சொல்கிறாங்க, இளநியெல்லாம் வந்து ஸ்ரீலங்கா, தாய்லாந்து அங்கே இதெல்லாம் வருது. கண்டெய்னரில் வந்து இங்கே ஷாப்புக்கு ரீச் ஆகும்போதே ரொம்ப டேஸ் ஆகுது. ஸோ அதனால தான் டேஸ்ட் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே வெஜிடபிள் செக்ஷனில் வந்து கிழங்கு வாங்கலான்னு தான் வந்திருந்தோம். இங்கே வந்து நாட்டுக்கோழி முட்டை, நெய், தேன் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். வாங்க வேண்டிய திங்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இனி வீட்டுக்கு போய் லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆக்சுவலாக பீஃபும் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதுவும் சமைக்க வேண்டியிருக்கு. காரில் போக போக என் ஹஸ்பண்டை கேட்டுகிட்டே போயிட்டு இருந்தேன், என்ன மீன் சமைக்கலாம், என்ன மீன் எடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன். அவங்களும் உனக்கு என்ன மீன் வேணுமோ அதை எடுத்து ஏதாவது பண்ணுன்னு சொல்லியாச்சு. எனக்கு வந்து அவங்க ஏதாவது சஜஷன் சொன்னால் அது எனக்கு ஈஸியாக இருக்கும்ல வேலை, அதுக்காக தான் கேட்டுகிட்டே இருந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு இளநீ தான் எடுத்துகிட்டு இருக்கேன் பையனுக்கு கொடுக்குறதுக்காக. நானும் என் ஹஸ்பண்டும் அங்கே ஃபிஷ் மார்க்கெட்லேயே வச்சு குடிச்சாச்சு. ஸோ அவனுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோம். என் பொண்ணு வந்து இளநீ குடிக்க மாட்டா, ஸோ அவளுக்கு வாங்கலை. வீட்டுக்கு வந்ததுமே என் ஹஸ்பண்ட் வந்து மாங்காய் வெட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அடுத்து இனி வேலை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இந்த மாம்பழம் வந்து ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து தான் வாங்கியிருந்தோம். இது வந்து யமானி மேங்கோ. இதுக்கு முன்னால் ஒரு ஷார்ட்ஸில் நான் சொல்லியிருந்தேன், மேங்கோ வாங்குறதுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த மேங்கோ ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஷாப்பில் வந்து அல்ஃபோன்சா மேங்கோவும் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த அல்ஃபோன்சா மேங்கோவோட இது நல்லாயிருக்கு, இந்த யமானி மேங்கோ. ஸோ உங்களுக்கும் மாங்காய் வாங்குறதுக்கு, மாம்பழம் வாங்குறதுக்குள்ள ஐடியா ஏதாவது இருக்குன்னா நீங்கள் இந்த மாம்பழம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. வீட்டுக்கு வந்துட்டு மீனெல்லாம் எடுத்து வைக்கல, ஃபஸ்ட்டு மாம்பழத்தை வெட்டி சாப்பிட்டாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து மேஷை குளிப்பாட்டை கொண்டு போனதுல ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ வந்து சமைக்கிறதுக்கு இன்னும் டைம் ஆயிரும். அதனால தான் ஃபஸ்ட்டு மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் மீன்லாம் எடுத்து உள்ளே வச்சிட்ருக்கோம். ஆக்சுவலாக வீக்கெண்டனாலே என் ஹஸ்பண்ட் எனக்கு கூட கிச்சனில் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க கிச்சனுக்குள்ளே வந்தாலே நான் ரொம்ப ஹாப்பியாகிடுவேன். ஹஸ்பண்ட் மட்டும் கிடையாது, என் பையனோ என் பொண்ணோ யார் 3 வேளை யாராச்சும் ஒரு ஆள் வந்து கிச்சனில் என் கூட நின்று பேசிட்டு நின்று நான் சமைக்கும்போது கூட நின்னாலே போதும், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம கிச்சனில் தனியாக தான் நிற்போம், தனியாக நின்று தான் சமைப்போம். ஸோ யாராச்சும் ஒரு ஆள் வந்து கூட நின்று பேசிகிட்டு இருக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தனியாக கிச்சன் நின்று சமைக்கிறவங்களை பற்றி சொல்கிறேன். மீன் எல்லாத்தையும் வந்து செப்பரேட் பாக்ஸில் போட்டு ஒவ்வொரு நாளும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீசரில் வச்சாச்சு. இப்போ நான் பீஃப் கறி தான் சமைச்சிட்ருக்கேன். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்ல இந்த ஃபுட் ப்ராசஸர். இது வந்து ஒரு மிக்சர் கிரைண்டர், எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் வந்துச்சு. ஆக்சுவலாக இதை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க, இது இந்தியாவில் வாங்கினதா இல்லை நீங்கள் யூஏயில் வாங்கினீங்களா, இதை பற்றி சொல்லுங்கள், இதோட பேர் என்னது எல்லாம் கேட்குறீங்க. ஆக்சுவலாக இது இங்கே துபாயில் தான் வாங்கினேன். துபாயில் கேரிஃபோர்லேருந்து வாங்கியிருந்தேன். இது வாங்க போகிற விலாக் வரைக்கும் என் சேனலில் இருக்குது. இதை அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சது எல்லாமே டீட்டெயில்டாகவே இருக்குது. இந்த ப்ராடக்டோட நேம் பார்த்தீங்கன்னா நிஞ்சா. நான் இது எப்படி யூஸ் ஆகுது என்ன ஏதுன்னு இதுக்கு முன்னால் நிறைய வாட்டி ஷேர் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இது வாங்கின புதுசில் எனக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருந்துச்சு. ரீசன் பார்த்திங்கன்னா நான் இந்தியன் ப்ராடக்ட் மிக்ஸி கிரைண்டர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு இதில் திடீர்னு மாறி இதை ட்ரை பண்ணும்போது எனக்கு
எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ எனக்கு வந்து பழகிடுச்சு இது எப்படி எப்படி பண்ணணும், என்ன மாதிரி இருக்குன்னுலாம் பழகிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. பீஃப் குழம்பு வைக்கும்போது எப்போவுமே வந்து எல்லா மசாலும் எல்லாமே போட்டுட்டு குழம்பு கொதிக்கும் போது ஃபைனலாக வந்து ஃப்ரெஷ்ஷாக பெருஞ்சீரகம் இருக்குல்ல, ஃபெனல் சீட், அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ணி அதில் தூவி போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே லேசாக தேங்காய் எண்ணெய் அப்படியே சுற்றி ஊற்றி பாருங்கள். பிரமாதமாக இருக்கும் அந்த பீஃப் குழம்பு. பயங்கர டேஸ்ட்டாகவும் அல்டிமேட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு சின்ன டிப்ஸ். எங்களுக்கு எதாவது ஸ்பெஷலாக பண்ணும்போது மேஷுக்கு இல்லாமல அவனுக்கும் மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன். பார்த்திங்கன்னா அயில மீன் இருக்குல்ல, குட்டி அயில மீன் தான் வேக வச்சிட்ருக்கேன். அவன் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னால் வந்து சார்டின் மீன் இருக்குல்ல, சாலை மீன், அதான் நல்லா விரும்பி சாப்பிடுவான். ஆனால் இன்றைக்கி வந்து ஃபிஷ் மார்க்கெட்டில் அந்த மீன் இல்லை. ஸோ இதை வாங்கிட்டு வந்தேன், கொடுத்து பார்க்கலாம் சாப்பிட்டானா இல்லையானு. பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிட்டான். ஸோ அவனுக்காக செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன். எங்களுக்கும் ஃபுட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கிழங்கு, அதுக்கப்புறம் பீஃப் குழம்பு ரெண்டுமே செம்ம காம்பினேஷன். ப்ளஸ் வந்து ஃபிஷ் வேறு ஃப்ரை பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி கேரச்சூரை இருக்குல்ல, அதை வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை வந்து எடுத்து ஃப்ரை பண்ணேன். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த கேரச்சூரை எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க? இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா இந்த மீன் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்களுக்கு எப்போ கிழங்கு சாப்பிட்டாலும் ரொம்பவே ஸ்பெஷலாக தான் இருக்கும். நாங்கள் இன்றைக்கி செம்மையாக என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு இன்னைக்குள்ள டே இந்த மாதிரி தான் போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிய போகுது. நெக்ஸ்ட் டைம் vlog எடுத்திருந்தேன், அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு அழகான vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.